கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உலகின் இரட்சகர், உலக மேசியா இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்த பரமபிதா அவருடைய பற்றிய திருக்கிற தரிசன இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு தேவகுமாரன் என்றும் நமக்கு எல்லாத்துக்கும் ரட்சிப்பின் ஒரே வழி, எல்லா கிறிஸ்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு மேசியா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு பெத்லகேமில் பிறந்தார் என்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுகிறவராய் இன்றும் இருக்கிறார். தன்னுடைய ஜீவியத்தை பற்றியும் தன்னுடைய வார்த்தைகள் உலகத்தை எவ்வாறு மாற்றும் என்பதை குறித்தும் இயேசு தீர்க்க தரிசனம் சொன்னபடினால உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவர் போதிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள் இல்லையா? வரலாற்றில் தோன்றின எல்லா மனுஷர்களையும் விட இயேசுவின் வார்த்தைகள் எல்லாராலும் அறியப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய சொந்த கண்கள் அதை நம்ம பார்க்கிறோம். அன்று முதல் இன்று வரை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் எல்லா நாடு, எல்லா தேசங்கள், எல்லா கிராமங்கள், எல்லா நகரங்கள், எல்லா பகுதியிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறத நம்ம கண்கால இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலகிலேயே கிறிஸ்தவ மதம்தான் உலகிலேயே முதலாவது பெரிய மதம். உலகத்திலேயே ஒரு தன்னுடைய பாவங்களுக்காக தம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் தோள் மேல் சுமந்து கொண்டு நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அவர் வாழ்ந்தது வெறும் 33 வருஷம். 29 வருஷத்துல எந்த பாவமும் அறியாத ஒரு பரமபிதா 4 வருஷம்தான் அவருடைய பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை அறிவிச்சார். அந்த 4 வருஷத்துல அநேக அற்புதங்கள். குருடனை பார்க்க செய்தார், முடவனை நடக்க செய்தார், மரித்த லாசர், யவிர்வின் மகன், நாயின் ஒரு விதவின் மகன் யாவரையும் உயிரோடு எழுப்பினார். இன்றும் அநேக ஜனங்களுக்கு விடுதலை, சமாதானம். இன்றும் அற்புதம். முடவன் நடக்க செய்கிறார், குருடர்களை பார்க்க செய்கிறார். அன்று செய்த அதே அற்புதம் இன்றும் செய்கிறார். விசுவாசிங்க, உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.